Hello viewers, very good evening. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெயின் ரோடு. ஸோ தாம்பரம்லேருந்து டுவர்ஸ் இப்போ நாங்கள் தாம்பரம் மெப்ஸு கிராஸ் பண்ணிவிட்டு குரோம்பேட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து லாக்டவுன் போட்டு கிட்டத்தட்ட சார் வந்து நேட்டிவ் போயிட்டார். அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து மறுபடியும் வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் ட்ரைனிங்கு. ஸோ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் ட்ரைனிங் சொல்லி கொடுத்தேன். ஸோ ஜட்ஜ்மெண்ட் ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து சாருக்கு மெயின் ரோடு கூப்பிட்டு வந்து அவருக்கு டிராஃபிக்கில் எப்படி ட்ரைவ் பண்ணுறது, எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்லோ அண்ட் சேஃபாக எப்படி ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த டிரைவிங் ஃப்ளோ வந்து இப்போ ரொம்ப நல்லாவே வர ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு. ஸோ ஆஃப்டர் ஜட்ஜ்மெண்ட்டு சார் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி நல்லா வந்திருக்கு. ஸ்டேரிங்கோட அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் வந்திருக்கு. ஹலோ சார், ரொம்ப லாங் கேப் இப்போ வந்து மெயின் ரோட்டில் ஓட்ட வச்சுட்ருக்கேன். அவங்கள எப்படி சார் இருக்குது மெயின் ரோட்டில் ஓட்டுறதுக்கு? ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிருக்கு சார். ஓகே, சூப்பர். ஜட்ஜ்மெண்ட் வண்டி எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவு இருக்குது நம்மக்கிட்ட வண்டி, கரெக்டு, எதில் போகணும். எஸ், அதனாலே நான் லெஃப்ட் ரைட்டு, நான் ஜட்ஜ்மெண்ட்டுக்காகவே லெஃப்ட் ரைட்டு மிரர் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க லெஃப்ட் ரைட்டு பார்க்கக்கூடாது நம்ம. கண்டிப்பாக சார். அப்படின்னு அப்போ ஜட்ஜ்மெண்ட் ஓட்டும் போது தான் தெரியுது உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட நம்ம வண்டி பாடி எவ்வளோது. ஆமாம், அப்படின்னு அப்போ தான் புரியுது. கரெக்டு. சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸ்லோ அண்ட் சேஃப். ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்லோவாக சேஃபாக ட்ரைவ் பண்ணுறோம். ஸ்லோ பண்ணிங்க பிரேக்கில் கால் வச்சு அப்படியே அழகாக விட்டு 3 ஸ்டெப் ஆஃப் பிரேக். அதாவது வியூவர்ஸ், நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எல்லா கிளைண்ட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப கிளியராக வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதாவது வந்து 3 ஸ்டெப் பிரேக் சொல்லிக் கொடுக்குறோம். அந்த பிரேக்கை வந்து ஒவ்வொரு டைமுமே லைட்டாக டச் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா வண்டி வந்து ஸ்மூத்தாக வந்து கண்ட்ரோல் ஆகும். அப்போ பின்னாடி வரவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து தெரியும். அப்போ வந்து அவங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்துக்குமே தனித்தனியாக வந்து ஒரு டிப்ஸு கொடுத்து அழகாக சொல்லிக் கொடுக்கறதுனால அவங்களால ஈஸியாக வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு நல்ல ஒரு மெயின் ரோட்டில் அவருக்கு பக்காவாக ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிராஃபிக்கான லொக்கேஷனில் ஓட்டும்போது தான் அடுத்தடுத்து வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ சார் நாளைக்கு தனியாக ட்ரைவ் பண்ணும்போதும் ஸோ இந்த மாதிரி டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு ஒரு பேனிக் ஆகாமல் ஒரு டென்ஷன் இல்லாமல் ரொம்ப கூலாக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிருவார். ஸோ இதே மாதிரி நீங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், என்ஜாய் பண்ணி ஓட்டணும், ஒரு டென்ஷன் இல்லாமல் ட்ரைவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைம் 3 டேஸ் நீங்கள் ஃபுல் டே எனக்கு ஓட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ உங்களை வந்து பக்காவாக ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ 4th டே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர், சென்னை டு கன்னியாகுமரி, எங்கே வேணால் நீங்கள் போயிட்டு வரலாம். ஸோ கன்னியாகுமரியில் இருக்கீங்களா சென்னைக்கு வரலாம். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பக்காவாக சொல்லி கொடுத்துருவேன். சாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்ருக்காரு. எஸ். ஸோ இந்த கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கற்றுக்கிறதுக்கு ஸோ எந்த விதமான ஒரு ஏஜ் லிமிட்டோடுமே கிடையாது. 18 வயசுக்கு அப்புறம் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அது மட்டும் தான் நம்மளோட கண்டிஷன்ஸு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக சொல்லிக் கொடுக்குறோம். ஸ்லோவாக முன்னாடி பார்த்துங்க சார். எஸ், நீங்கள் சைடில் ஹார்ன் அடித்தா கூட அடிக்கிட்டோம், ஆனால் நீங்கள் முன்னாடி பார்த்து தான் ஓட்டணும். நான் ஒரு ஹார்ன் அடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வழி கொடுங்கன்னு கேட்குறதுக்கு அடிக்கிறாரு அப்படின்னு நீங்களே வந்து புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்கள் 2 வீலர்லாம் ஓட்டும்போது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் மாடலில் எங்கே இடம் இருக்கோ பார்த்து முன்னாடி பார்த்து போயிட்டே இருப்பீங்க. ஸோ அதே தான் விஷயம். ஸோ அது 2 வீலர், இது 4 வீலர். அதே மாதிரி இதை முன்னாடி பார்த்து ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருக்க வண்டி தான். என்ன ஒன்று சைஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற எல்லா விஷயங்களும் கொஞ்சம் மாற்றி பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. 2 வீலரோட கார் ஓட்டுறது ரொம்ப நல்லா சொகுசாக ஜாலியாகவும் இருக்கும். ஏசி போட்டுக்கிட்டு நீங்கள் நல்லா இப்போ அடுத்தடுத்து நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு சும்மா ஜம்முன்னு வந்து நீங்கள் வந்து ஓட்டின்னு போயினே இருக்கலாம். பொல்யூஷன்ஸ் கிடையாது. ரெண்டாவது வந்து சேஃப்டி வந்து உங்களுக்கு 100% இருக்கும். ஸோ காரில் ட்ரைவ் பண்ணும்போது ஸோ என்னோட எல்லா கிளைண்ட்ஸுக்கும் நான் சொல்கிற விஷயம் அதுதான். 2 வீலர் அதிகமாக ட்ரைவ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி வந்து கார் பர்ச்சேஸ் பண்ணிட்டு காரில் வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ அது வந்து என்றைக்கும் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப சேஃபான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அது ரொம்ப முக்கியம். என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு சார். ஸோ பி கூல் அண்ட் ஹாப்பி ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இதே மாதிரி தான் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ மெயின் ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது இப்போ எப்படி சார் கொஞ்சம் நல்லா ஸ்டேரிங் கண்ட்ரோல் கிளியராக வருதுங்களா? கிளீனாக சார். சூப்பர், அவ்வளோதான் சார். ஸோ இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் ஜட்ஜ்மெண்ட் நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் அவருக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்துருச்சு.
என்ஜாய் பண்ணி ஓட்டுற அந்த ஃப்ளோ வந்து கொண்டு வந்துட்டோம். மெயின் திங் வந்து அந்த ஃப்ளோ தாங்க. ஏன்னா ஃப்ளோ ஆஃப் டிரைவிங் அதேமாதிரி ஸ்லோ பண்ணிங்க சார். முன்னாடி போகிற வண்டியோட ஃப்ளோவை நீங்கள் பாருங்கள். ஏன்னா நிற்கிறாரு பாருங்கள், ஸ்லோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரேக்கில் லைட்டாக கால் வச்சு டச் பண்ணிக்கணும். ஸோ அந்த வண்டி வந்து உங்களுக்கு ஸ்லோ ஆகுது அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணிக்கணும் நீங்கள். வெரி குட் சார், அவ்வளோதான். ஸோ ஹாப்பியாக இப்போ ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து பல்லாவரம் கிட்டே வந்துவிட்டோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி அவர் என்ஜாய் பண்ணி கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ரெண்டாவது வந்து சார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். இது XL6 பெரிய வண்டி, உங்களுக்கு 6 சீட்டர் வண்டி. இது உங்களுக்கு வண்டியே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து லாரியோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய வண்டி தான் இது. ஸோ இந்த வண்டியை அவர் கற்றுக்கினார் அப்படின்னா அவர் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு பெரிய பெரிய பஸ்ஸு ஓட்டுறதுக்கோ இல்லை மற்ற எந்த ஒரு வண்டியை கொடுத்தாலுமே அவரால் ஈஸியாக ஓட்டிட முடியும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி ஒரு பஸ் நிற்கிது பாருங்கள். அந்த பஸ்ஸு பக்கத்தில் இந்த வண்டி நிற்கும் போது ஒரு 2 அடி மட்டும் தான் அது பெருசாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு காரு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவிங் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட நீங்கள் வந்து ஸ்லோ உள்ளே வராரு பாருங்கள். ஸ்லோ ஹார்ன் அடிங்க. கவனிக்கவே இல்லை பாருங்கள், உள்ளே வந்தார் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அவர் உள்ளே வரும்போது நீங்கள் ஹார்ன் அடிக்கணும். ரைட்டில் போய் போங்க, கொஞ்சம் ரைட்டில் போங்க சார், கொஞ்சம் ரைட்டில் சரி பண்ணுங்கள். அவர் காரில் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் ப்ராக்டிஸ் அவருக்கு பத்தலை. நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து அவர் ஜாயின் பண்ணணும் அவர். ஆமாம் சார், அதான உண்மை. ஏன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன் அவருக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா அவர் என்ன நினச்சிட்டாரு, அவங்க மாமியார் வீட்டிலேருந்து வெளியே வர மாதிரியே வந்துக்கிட்டு இருக்காரு. மெயின் ரோட்டில் ஓட்டுறங்கிற அந்த ஃபீலே இல்லை அவருக்கு. ஸ்லோவாக போய்க்கிங்க, டக்குன்னு உள்ளே வந்துட்டார் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணலாமா சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணும்போது வந்து நான் பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்லிட்டேன் சார் உள்ளே வராரு அப்படின்னு. ஸோ வேறு யாராவது தனியாக ஓட்டும் போது என்ன இருக்கும், ஸோ உங்களுக்கு வந்து டேமேஜ் பண்ணியிருப்பார். ஸோ அப்புறம் வந்து ஒருத்தர் பேசிவிட்டு சார் என்ன சார் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டியதான். ஸோ டிரைவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும் சார். அதுதான் நான் சொல்கிறேன் எப்போவுமே. என்னோடய கிளைண்ட் எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் அதுதான். ஸோ சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து காஸ்ட் அதிகமாக சொல்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் தான் சொன்னேன், ஒரு கையில் காசை வச்சுக்கோங்க, இன்னொரு கையில் வந்து உங்கள் ஃபேமிலியை வந்து எல்லாரையும் பேர் எழுதி கையில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸில் எல்லாரும் பேரையும் எழுதி ஒரு பேப்பரில் கையில் வச்சுக்கோங்க, எது உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பாருங்கள் அப்படின்வேன். ஸோ அப்போ உங்களுக்கு க்ளீனாக ஆகிடுது இல்லையா, உங்களுக்கு ஸ்லோ பண்ணிவிடுங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம் சார். ஸ்லோ டவுன் பண்ணி அண்ட் சேஃப் ஓட்டுங்க. ஏன்னா ஸ்டில் லைஃப் டைம் வந்து நீங்கள் ஓட்டுறீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கேட்கல, மாதம் சந்தா வாங்கலை, ஒரே டைம் பேமெண்ட்டு, அவ்வளோதான். சூப்பர்.